நான் ஆக்சுவலி எனக்கு ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ன்றது எந்திரிச்சு நடக்க முடியல, நிற்க முடியல, போக முடியலன்றது மட்டும்தான். ஆனால் அது என்ன ப்ராப்ளம், அது எதனால் வந்துச்சு, எனக்கு எந்த விஷயமே எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 1.5 மாதம் எனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டாக்டராக பார்த்துட்டு கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவங்க வந்து இல்லை உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் தெரியலன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்குது, நீங்கள் வந்து 3 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் வந்து வெயிட் எதுவும் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்கள் லைஃப் லாங் நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னால வந்து இந்த 3 மந்த் ரெஸ்ட்டை கூட ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லைஃப் லாங் வந்து இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல தான் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. ஆனால் அதுக்கு வந்து நான் தேடினேன் நல்ல ஒரு இந்த இது வந்து பெர்மனண்டா நான் எந்திரிச்சு நான் பழைய லைஃப்பை வந்து நான் லீட் பண்ற சுச்சுவேஷன் எப்படி கிடைக்கும்னு நான் தேடினேன். அப்ப என்னோட பிரதர் இன்லாவோட ஒய்ஃபோட அவங்க கூட கொண்ட கொலிக் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஆக்சி பிளஸ் வெல்னஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது, நீங்க போய் பாருங்க, அங்க டாக்டர் சிபின்னு சொல்லி அவங்களுடைய விசிட்டிங் கார்டு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்க போய் பாருங்க உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும், யூ ஃபீல் பெட்டர், நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுங்க, நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்களே எனக்கு உங்களுடைய ரிவ்யூ என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட இல்லாம ஆக்சுவலி வந்து என்னோட பிரதர் இன்லாவுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்க போயிட்டு வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நானும் போகணும், அதனால நீங்க போயிட்டு வந்து உங்களுடைய ரிப்ளையை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு டிராவல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். வரும்போது எனக்கு கார்ல நான் அங்கேருந்து காஞ்சிபுரத்துல இருந்து வரேன், 2.5 hours ஆகுது எனக்கு. கார்ல உட்காந்துட்டு வந்தாலும் என்னால கம்ஃபர்டபுளா என்னால உட்கார முடியல, அங்கேருந்து வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு. பட் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிங்க்கு அப்புறம் எனக்கு போகும்போது அப்படி ஒரு பெயின் எனக்கு இல்லை. அது கொஞ்சம் வந்து ஓகே, ஒரு எப்படின்னா ஒரு 60% வந்து பெயின் வந்து ரிலீவ் ஆகி ஓகேன்னு சொல்லி நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நார்மலா போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. நான் எப்படின்னா நான் படுத்திருந்து எந்திரிச்சு நடக்கவோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கவோ முடியாம நான் ஃபீல் பண்ண காலம்லாம் போய் நான் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து வந்துட்டு திரும்ப நான் அடுத்த சிட்டிங்க்கும் நான் வரதுக்கு ரெடி ஆகி எனக்கு வந்து உண்மையே பெட்டரா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அப்படி எதுனா, வித்தவுட் மெடிசின், வித்தவுட் இன்ஜெக்ஷன் மெடிசின் எதுவுமே இல்லாம எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து யாரும் விரும்பி மாத்திரை சாப்பிடுறது கிடையாது. எனக்கு வந்து மாத்திரை சாப்பிட சுத்தமா பிடிக்காது சின்ன வயசுல இருந்து. எனக்கு எங்க போனாலும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் நிறைய எழுதி கொடுத்து நம்ம அதை காலையில மதியம் நைட்டு இதை ஃபாலோ பண்ண முடியல. எனக்கு அது நீங்க அதெல்லாம் இல்லாம எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு இதை வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி பெயின் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க லைஃப் லாங் நம்ம லைஃப் இப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன மாதிரி இருந்திருப்பாங்க, மேபி தெரியாம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்ல அதை தாண்டி ஒரு லைஃப் நமக்கு வந்து பழைய லைஃப்க்கு போறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஆனா இதை பாக்குறவங்க அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா ரெக்கவர் ஆயிடலாம். இல்ல எனக்கு ப்ராம்ப்டா வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னே என்னால ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆளு, ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஆளு, வாக் பண்ண ஆளு, நான் ஏன் வந்து ஒரு 3 மந்த்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அதை வந்து கேட்கும் போது எனக்கு யாரும் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வந்து தெளிவா எனக்கு கொடுக்கல. எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது எப்படி கியூர் பண்ண போறோம், இது எல்லாமே. ஆனா அது எல்லாமே நீங்க சொன்னீங்க எனக்கு, இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம், இதை வந்து நம்ம இப்படிதான் சரி பண்ண போறோம், இது நீங்க இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாக்க நீங்க வந்து கியூர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல. எந்த டாக்டர்ஸும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு 1/2 hour பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, எனக்கு ப்ராப்ளம் என்னன்றது தெரியறதே ஒரு பெரிய விஷயம். நிறைய பேஷண்ட் அப்படிதான் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு ஐயோ நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேஷண்டே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு டிசீஸ் நேம் சொல்லும் போது இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு நமக்கும் தெரியாது. ஆனா அது வந்து இது நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா இது வந்து உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், இது ரொம்ப பெருசு இல்ல, இது வந்து நார்மலா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான், உங்களுக்கு கியூர் ஆயிடும்னு சொல்லி நீங்க ஒரு பாசிட்டிவ் நிறைய கொடுக்குறீங்க எனக்கு. அது எப்படி சொல்றது, மோட்டிவேஷன்ன்றது ஒரு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னு தெரியாம நம்ம பிளைண்டா எடுத்தோம்னா நம்ம உடம்பு நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகாது. அதை சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு சைக்காலஜிக்கலா நீங்க கொடுத்துட்டீங்க ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே உட்காந்து கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் பண்றோம் இப்படி பண்றோம். எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல்லயே நான் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ மத்த நீங்க கொடுக்கறது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்ணேன், இது எதையும் ஸ்கிப் பண்ணல. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு இந்த இடத்துல பெயின்,
அவங்க வந்து திரும்ப எனக்கு ரிப்ளை பண்றாங்க. ரிப்ளை பண்ணி நாங்க வந்து உங்கள்ட்ட டாக்டர் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்றாங்க. அது மாதிரி சொல்லும் போதும் அது மாதிரி கன்சல்டிங் கேட்கும் போதும் வந்து நல்ல சப்போர்ட் பண்றாங்க. இது மாதிரி வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைச்சிட்டா எல்லாம் பெட்டரா இருக்கும். ஆனா கிடைக்குமான்றது தெரியல. பட் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸா வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த L4 L5 டிஸ்க் பல்ஜிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் என் மனசுக்கு தெரிஞ்சது. இப்ப எனக்கு வந்து அது ரொம்ப இல்ல இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இது என்னுடைய லைஃப்ல வந்து பின்னாடி நம்ம அந்த பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு இது உண்மையாவே ஒரு நல்ல நேரம் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல நேரம் அமையணும்னு நான் நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா இந்த ட்ரீட்மெண்ட் முடியும்போது எந்த பெயின், என்ன ஸ்ட்ரெயின், என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் பெயின் இல்லாத மாதிரி. ஆமா சார். இல்ல லாஸ்ட் சிட்டிங் சொன்னீங்க. எனக்கு இப்ப ஆல்மோஸ்ட் 99% வந்து இதுவாயிடுச்சு. அதாவது நம்ம வந்து ஒரே நாள்ல நம்ம எந்திரிச்சு நிக்கணும்னு நம்ம நினைக்கவும் முடியாது. ஆனா வந்து அதை ஃப்ளோவிலேயே கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து அதுக்கான லைஃப் வந்து எனக்கு இது பண்ணிட்டீங்க. ஓகே இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும், இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துட்டீங்க. அது வந்து அதாவது சொன்னீங்க நீங்க தெரிஞ்சவங்க அந்த கார்டு கொடுத்தாங்க. பிகாஸ் அது தேர்தல், அந்த கார்டு வந்து ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாருக்கும் கார்டு நம்பி நீங்க வந்தீங்க एक्चुअली. எஸ் சார். சோ அதுல நமக்கு இல்ல அத இங்க பாக்குறோமே இதே மாத்திரை தானே நினைச்சிட்டு இருந்தா இல்லைங்க. பட் இல்ல இப்ப எங்க ரிலேட்டிவ்ஸே 2 பேர் வந்து இப்ப நான் ஓகே ஆயிட்டேன், நீங்க நல்லா ஆயிட்டீங்களா, ஓகே ஆயிட்டீங்களா, சரி அடுத்து எனக்கு கேட்டுட்டு வாங்க, நானும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் அதான் சொல்றேன், தயவு செய்து வந்து நீங்க வந்து மெடிசின் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்க ட்ரை பண்ணுங்க. மெடிசின்ஸ்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் தான். நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் எடுக்கலாம் அவ்வளவுதான். ஒரு ஹெட்டேக்கா இப்போ டெம்பரரி சொல்யூஷன் தான், அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அந்த ஹெட்டேக்குக்கான ரூட் காஸ் வேற மாதிரி இருக்கும். நம்ம அதை தான் அவங்க அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லி அதை கிளியர் பண்றாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் நானும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும் தேவையானவங்களுக்கு. இல்ல சார், நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல தான் நான் இங்க வந்தேன். எனக்கு நான் இப்படி வந்து நல்லா வந்து உட்கார்வேன்னு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்ப வரும்போது எனக்கு இல்ல. என்ன பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம். ஏன்னா நான் பார்த்தது கிடையாது ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் நான் இப்ப ரிவ்யூ கூட நான் பார்க்கல. C+ஓட இது நான் எதையுமே நான் பார்த்துட்டு வரல நான், அதனால எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தேன், நான் ஒரு ஆள் தான் ரெக்கவர் ஆனதுல நிறைய பேர் ரெக்கவர் ஆகி ரிவ்யூ போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர நல்ல விஷயமா இல்ல, அதை பார்க்கும்போதுதான் நமக்கே தெரியுது. இப்ப நம்ம அதை பார்க்கும்போது நம்ம பாக்குற மாதிரி எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். கண்டிப்பா லைஃப்ல அதை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு அவங்களும் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல சார், நீங்க நினைக்கிறீங்கல்ல யாரும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து யாரும் வந்து கஷ்டப்பட கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம், ரொம்ப 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 நல்ல விஷயம். அது கிஃப்ட் ஆயிட்டா சார். தேங்க்யூ.